சென்னை தீவுத்திடலில் மிஸ்ட்ரி வேர்ல்ட் அவதார் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக வந்திருக்கோம். இந்த டைமில் எப்போவுமே கோடை எக்ஸிபிஷன் தான் போடுவாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் அவதார் எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தன்வியை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். உள்ளே போனதும் நல்லா கலர்ஃபுல்லான லைட், நல்லா கூலிங்கான ஏசி போட்டு நிறைய பொம்மைங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பொம்மையெல்லாம் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக அங்கங்கே சுற்றிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்க இங்கே வந்தால் அவ்வளோ எக்ஸைட் ஆவாங்க. ஏன்னா குட்டி டால்லேருந்து பெரிய டால் வரைக்கும் எல்லாமே வந்துருக்கு. அண்ட் மெயினாக எல்லாருமே வந்து சின்ன பசங்களை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பொம்மைங்க வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இந்த பெரிய பாண்டா கிட்ட வந்து நாங்கள் போனோம். இது நல்லா ஒரு ஏர் பால் மாதிரி இருந்துச்சு, அங்கங்கே மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. இங்கே தான் எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. நாங்களும் லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தா ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்லைம் மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க செட்டு. சின்ன பசங்களாம் அதை நிறைய பேர் தொட்டு அது மேலெலாம் ஏறுறதுனால அதை தொடக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனாலும் எங்கள் தன்வி அதை தான் போய் தொட்டா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்கி மவுஸ் பொம்மை, கரடி பொம்மை, பாண்டா பொம்மை இதெல்லாமே வந்து இந்த மாதிரி சுற்ற வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்பி கேர்ள்ஸ் அண்ட் தென் மிக்கி மவுஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இந்த லாஸ்ட் கார்னரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி மனுஷங்களையும் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் வந்து அலாவுதீன் விளக்குலேருந்து வரா மாதிரியும் நிஜமாலே மனுஷங்களையும் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போனால் இருட்டான ஒரு பாத், அங்கே தான் வந்து ட்ரெஷர் ஹண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபுல்லாக வந்து புதையல் ரூம் மாதிரி இருந்துச்சு. நிறைய வந்து கோல்டு காயின்ஸ், ஜுவல்ஸ் அது மாதிரி இருக்கிற மாதிரி செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே போகிறப்பயே வந்து ஒரு மாதிரி நல்லா டார்க்காக அந்த கோல்டு ட்ரெஷர் ரூம்லாம் வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து யாருமே அலௌட் இல்லை, சும்மா நம்ம தூரமாக இருந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த செட் எல்லாமே வீடியோ கேம்ஸில் வரா மாதிரி அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. அண்ட் இதுக்குள்ளே நடந்து போகிறப்பயே அப்படியே ஒரு த்ரில்லிங்காக சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம இதை தாண்டி போனால் தான் அவதார் வேர்ல்டு வந்து வருது. இப்போ அவதார் வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த அவதார் வேர்ல்டு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் பார்க்கவே நல்லா பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு வாட்டி பிக் பாஸில் வந்து செட் போட்டிருந்தாங்கல்ல போக பிசான்னு, அதே மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவதார் வேர்ல்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அந்த ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், அந்த லைட்டாக இருக்கட்டும், அந்த இடமே வந்து நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக ஒரு சூப்பராக இருந்துச்சு. இங்கே நின்று நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அவதார் எங்கே இருக்குன்னு பார்க்கறது தான் நம்மளுடைய அடுத்த டாஸ்க். அதுக்கு முன்னாடி this video is sponsored by மாமாஅர்த்ல ரைஸ் வாட்டர் டிவி ஆக்டிவ் சீரம் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ரைஸ் வாட்டர் அண்ட் 10% நியாசினமைட் இருக்கு. ரைஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆகும், கிளாஸ் ஸ்கின் க்ளோவும் கொடுக்கும். நியாசினமைட் டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணிட்டு ஈவன் ஸ்கின் டோனை ப்ரொமோட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதுல ஹையலுரானிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய மாய்ஸ்சரை லாக் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சீரம் லைட் வெயிட்டாகவும் நான் கிரீஸியா இருக்கு. அப்ளை பண்ணதுமே கிளாஸ் க்ளோ கிடைக்குது. இந்த சீரம் எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகும். மேட் சேஃப் சர்டிஃபைடுன்றதுனால பர்ஃபெக்ட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிடே. இந்த சீரம் கூட மாமாஅர்த் ரைஸ் வாட்டர் டிவி சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணலாம். இதில் ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைட் இருக்கு. SPF 50 PA 4+ இருக்கு. ரைஸ் வாட்டர் சீரம் அண்ட் சன்ஸ்கிரீன் பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே நம்ம ஸ்கின் நல்லா கிளாஸ் ஸ்கின்னாக இருக்கும். ரிசல்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லை, எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுறாங்க. மாமாஅர்த் நம்ம இந்தியன் பிராண்ட் அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், பர்பிள், நைகா, மாமாஅர்த் ஆப், வெப்சைட் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற கூப்பன் கோட் PAVI2024 இந்த கூப்பன் கூட மாமாஅர்த் ஆப்பில் இல்லை வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, மாமாஅர்த் நம்ம பேச்சை கேட்குறாங்க. நம்மளுடைய ஃபீட்பேக் வச்சு ஆனியன் ரேஞ்ச் ஷாம்புவை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸான இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் மூலமாக சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவே இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் மேலே நம்ம ஏறி போய் பார்த்தா ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு கீழே எல்லாமே தெரியும். இந்த காடு மாதிரி இருக்கிற செட்டப்குள்ளே தான் அவதார் இருக்குது. அந்த பிரிட்ஜை வந்து மேலேருந்து பார்க்குறப்ப அந்த லைட்டிங்லாம் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அண்டு அவதார் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தேடிட்டே வந்தால் இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்து சைடில் வந்து அவதார் இருந்தது. அவதார்கிட்ட தான் நிறைய கூட்டமாக இருந்தாங்க. அண்டு நிறைய பேர் அவதார்கிட்ட நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து பாய் அவதார். அப்படியே நாங்கள் பின்னாடி பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு கேர்ள் அவதாரும் வந்து தனியாக போயிட்டு இருந்தது.
அவதார் வந்து கீழே காட்டுக்குள்ளே இருக்குது. நாங்கள் பிரிட்ஜ் மேலே இருக்கிறோம். சரி இப்போ கீழே போயிட்டு நம்மளும் அவதார்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ கீழே வரோம். ஸோ இதுதான் அந்த மேலே இருக்கிற பிரிட்ஜு. நம்ம இப்போ வந்து அந்த பிரிட்ஜ் கீழே வந்து போனால் அகைன் அவதார் வந்து அங்கே இருந்தது. அண்ட் கிட்ட பார்க்குறப்ப அந்த லைட்லாம் வந்து வேறு லெவலில் சூப்பராக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து நம்ம குட்டி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் அவங்க நல்லா எக்ஸைட் ஆகி ரொம்ப ஜாலியாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 4 அவதார் இருந்தது. 2 அவதார் தான் நாங்கள் பார்த்தோம். அது கிட்ட போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் வந்து கிட்ட போகல. சரி வேறு ஏதாச்சும் அவதார் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே வரோம். அண்ட் அங்கங்கே நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த அவதார் இருக்குல்ல, இந்த பிளேஸில் தான் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான லைட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 அவதார் இங்கே வந்து பார்த்தோம். 2 கேர்ள் அவதார் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்தது. கேர்ள் அவதார் வந்து அவ்வளோவா ஃபோட்டோஸ்க்கு வந்து வரலை. பட் ஆனால் பாய் அவதார் தான் வந்து சூப்பராக எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்துட்டு இருந்தாங்க. தன்வி அப்பத்துலேருந்து அவதாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தா. பட் ஆனால் அவதாரை பார்த்து பயந்துட்டா, கிட்ட கூட போகலை. அப்புறம் நாங்கள் தான் வந்து ஒரு பாய் அவதார் ஃப்ரீயாக இருந்ததுனால அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அந்த அவதார் ரொம்ப நல்ல அவதார். குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு டான்ஸ்லாம் வந்து ஆடலாம். ஆனால் தன்வி பயத்தில் வந்து அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னத்துக்கு சுற்றுறோன்னே. அதுக்கப்புறம் அவதார் கூட நாங்கள் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாருக்குமே வந்து பொறுமையாக போஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அவதார குட்டி பசங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேணால் இங்கே வரலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியாக பே பண்ணணும். அண்ட் இந்த மொத்த அவதார் எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 120 ருபீஸ் ஆச்சு. குழந்தைங்களுக்கும் அதே ப்ரைஸ் தான். அண்ட் தென் இங்கேருந்து கொஞ்சம் அப்படி அடுத்த சைடு போனால் குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு ஸ்டால்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஒரு சில ஸ்டால்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அண்ட் இது வந்து சப்பாத்தி மேக்கர். ரொம்ப நாளாக எங்கள் சித்தி வந்து சப்பாத்தி மேக்கர் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அது கிடச்சதுனால இங்கே வந்து வாங்கியாச்சு. இதோடைய ப்ரைஸ் வந்து 1200. அண்ட் தென் இவங்க கிட்ட ஏர் ஃப்ரையரும் இருந்தது. வத்தல், அப்பளம், பானிபூரி, பாப்கார்ன் இது எல்லாமே வந்து ஆயிலே இல்லாமல் பொரிச்சு வந்து காமிச்சிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் டேஸ்ட்டில் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, நல்லா தான் இருந்தது. இந்த சப்பாத்தி மேக்கர் வந்து பிடிச்சதுனால எங்கள் சித்தி வந்து அது வாங்கிட்டாங்க. அண்ட் தென் ஏர் ஃப்ரையர் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து நல்லா டெமோலாம் பண்ணி காமிச்சாங்க. அண்ட் டெமோவில் வந்து எல்லாமே வந்து நல்லா சூப்பராகவே வந்துருந்தது. மெயினாக பாப்கார்ன் வந்து சூப்பராக வந்ததுனால சரி பிடிச்சி போயிட்டு நாங்கள் வந்து வாங்கியாச்சு. ஸோ தன்வி தான் வந்து இது வாங்கியிருக்கா. அண்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, இது அவ்வளோவா வெயிட்டாகவும் இல்லை. ஸோ ஏர் ஃப்ரையரும் வாங்கியாச்சு. இதோடைய ப்ரைஸ் வந்து 2200. 90s கிட் சாக்லேட் கடையில் தான் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சரின்னு தன்வியும் போய் கொஞ்சம் வாங்கினா. லாலிபாப் அண்ட் தென் புட்டு மாவு வந்து ஆஹா புட்டு மாவு வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் வந்து நாங்கள் 2 வாங்கினோம், 1 வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோம்மேட் பிக்கிள்ஸ், நேச்சுரலான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருந்தது. மீன்வேல் நாங்கள் வந்து பாப்கார்னும் வாங்கி சாப்பிட்டோம், பட்டர் பாப்கார்ன் இது. அண்ட் தென் தன்வி வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கினா. இப்போ பஞ்சு மிட்டாயிலலாம் வந்து அந்த கலர் போடாமல் வெறும் பிளெயினாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாச்சு. கலர் இல்லாத பஞ்சு மிட்டாய் தான் இப்போ வருது, ஏன்னா கலர்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்றதுனால. ஸோ பஞ்சு மிட்டாயும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் அகெயின் வந்து நிறைய கடைங்களாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ்லாம் இருந்தது. தன்வி வந்து இந்த மிதக்கிற ரைடுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னால். இது வந்து டைமிங் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து மிதந்துட்டு இருந்தா தன்வி ரொம்ப நேரமாக. அவளுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து தூக்கமே வந்துடுச்சு போல், அப்படியே மிதந்து. அண்ட் தென் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து டிஜே செட்டை போல் ஸ்டேஜ் சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. குட்டி பசங்க எல்லாமே அங்கே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பாட்டுலாம் கூட சூப்பராக போட்டிருந்தாங்க. இந்த தன்வியை ஆட சொன்னால் அவள் ஆடாமல் வெக்கப்பட்டுட்டு வந்துட்டா. அண்ட் தென் வெளியே வந்து இந்த மாதிரி பேய் செட்டப்லாம் இருக்குல்ல, டெவில் ஹவுஸ் அதெல்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம பழைய எக்ஸிபிஷன்லேருந்தே வந்து இது இருக்கும். இந்த மாதிரி ஸ்னோ வேர்ல்டு இதெல்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பானிபூரி, பெரிய அப்பளம், பஞ்சு மிட்டாய், கரும்பு ஜூஸ்
இதெல்லாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜெயண்ட் வீல் தன்வி வந்து கேட்டிருந்தா, சரி போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் கத்துன்னு அந்த அளவுக்கு கத்திட்டா. அது நான் தனியாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் ஜெயண்ட் வீல் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சோலாபூரி பானிபூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு டின்னரும் வந்து இங்கே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இங்கே சோலாபூரி அவ்வளோவா நல்லா இருக்காது, இன்றைக்கி என்னமோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு.